ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் டே டு டே லைஃப்பில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். இப்போ நம்ம செல்லோ டேப்பில் இந்த மாதிரி திடீர்னு எமர்ஜென்சியாக எடுத்து ஏதாவது கட் பண்ணுறதுக்கு பார்த்தோன்னா அது எங்கே இருக்குன்னே சொல்லிட்டு தெரியாது. ஸோ அதுக்கு ஆல்ரெடி நான் ஒரு டிப் ஷேர் பண்ணியிருந்தேன். கொஞ்சமாக பவுடர் இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி தூவி விட்டிங்கன்னா அந்த லைனை ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி ஒரு காயின், நம்மக்கிட்ட இருக்கிற காசு இருக்கு இல்லையா, அந்த காயினை இந்த மாதிரி போட்டு ஒட்டி வச்சுருங்க. இந்த மாதிரி போட்டு நீங்கள் ஒட்டி வச்சாலும் நெக்ஸ்ட் டைம் எடுத்து யூஸ் பண்ணும்போது கரெக்டாக அது எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ தேவையான செல்லோ டேப்பை நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி அந்த இடத்துலையே பார்த்திங்கன்னா நீங்கள் காயினை வச்சிடலாம். வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி காயினை வச்சுட்டு அதுக்கு மேலே ஒட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி வச்சிங்கன்னா எப்போ நீங்கள் எடுத்தாலும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய ஸ்க்ரன்ச்சஸ், கிளிப்ஸு, ரப்பர் பேண்ட்லாம் வச்சுருப்போம். இதுக்கான ஒரு வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். இதோட ஆர்கனைசர் பார்த்திங்கன்னா நிறைய ஆர்கனைசர் ஆன்லைனில் கிடைக்குது. பட் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய கட்டப்பை குச்சியை வச்சு நம்மளே வீட்டில் எப்படி ரெடி பண்ணலான்ற வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஹேங்கர் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்கும். இந்த ஒரு ஹேங்கர் இருந்தால் போதும், சூப்பராக நீங்கள் யூஸ் பண்ணுற கிளிப்ஸ் எல்லாம் இதில் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி போட்டு வைக்கும்போது நம்ம எப்போவுமே கிளச்சஸ், கிளிப்லாம் தேடிக்கிட்டே இருப்போம். அந்த அவசியம் இருக்காது. மேலே இந்த ஊக் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்க்ரன்ச்சஸ், ரப்பர் பேண்ட்லாம் மாட்டி வச்சுக்கலாம். இந்த சைடில் கூட நீங்கள் மாட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி மாட்டி வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். நம்ம போட்ட கிளிப்பே பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு என்னென்ன கிளிப்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியும். எல்லாத்தையும் எடுத்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இது சூப்பரான ஒரு ஆர்கனைசராக இருக்கும். நீங்கள் வால் ஹூக்கில் மாட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வெங்காயம், சின்ன வெங்காயம்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது உடனே பார்த்திங்கன்னா அழுகி போயிடும் இல்லையா. ஸோ அது அழுகி போகாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு பேஸ்கெட்டில் நல்லா அகலமாக இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுட்டு நடுவில் நம்ம தேங்காய் எடுத்ததுக்கப்புறம் அந்த தேங்காயோடு தூக்கி போட்டுருவோம் இல்லையா, அதை இந்த மாதிரி சென்டரில் வச்சுருங்க. இந்த மாதிரி சென்டரில் வச்சுட்டு சுற்றி நீங்கள் வெங்காயம் வச்சு விட்டிங்கன்னா அந்த ஈரப்பதத்தெல்லாம் இந்த கோகனட் ஷெல் பார்த்திங்கன்னா அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால் உங்கள் சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம ஃபுட்டு வாங்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் கொடுப்பாங்களே, அதோட கேப் மட்டும் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கேப்பை நீங்கள் வரைஞ்சிட்டும் கட் பண்ணிக்கலாம். நான் அப்படியே பார்த்திங்கன்னா கட் பண்ணிக்க போகிறேன். ஸோ லைட்டாக நைஃபை சூடு பண்ணிக்கிறேன். சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ஒரு பாக்ஸ் ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கணும். ஸோ ஒன்று கீழே இருக்கிற இந்த சைடில் கட் பண்ணிக்கோங்க, ஏதாவது ஒரு சைடில். ஸோ இந்த மாதிரி. ஸோ இப்போ நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக பெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். இது எதுக்குன்னு பார்க்கலாம். இப்போ இதை திருப்பி போட்டுட்டு டபுள் டேப் இருக்கும் இல்லையா, அதை 2 சின்ன பீஸை கட் பண்ணி இந்த பிளேட்டில் 2 சைடும் நம்ம ஒட்டிக்கலாம். நம்ம சின்ன பசங்க இருக்கிற வீட்டில் காற்றுல டோர் பார்த்திங்கன்னா அடிச்சுக்கிட்டே இருக்கும். பசங்க அங்கேயும் இங்கேயும் ஓடும்போது பசங்க கை நசுங்கிப்பாங்க, இல்லை இடிச்சுப்பாங்க. ஸோ நம்ம டோர் ஸ்டாப்பர் இருந்தோன்னா நம்ம அதை போட்டு வைக்கலாம். சம்டைம்ஸ் நம்ம டோரில் டோர் ஸ்டாப்பர் பார்த்திங்கன்னா இருக்காது. அந்த டைமில் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சாலே போதும். ஸோ இந்த மாதிரி டோரில் பார்த்திங்கன்னா டோர் ஸ்டாப்பர் இல்லை, உடஞ்சிருச்சு. ஸோ இப்படி காற்றுல அடிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது பசங்க இருக்கிற வீட்டில் கொஞ்சம் ரிஸ்க் தான். ஸோ அதுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு கீழே நீங்கள் ஒட்டிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு அது நல்ல ஒரு ஸ்டாப்பராக இருக்கும். ஸோ காற்றுல அடித்தா கூட உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு தடுக்கும். பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ சூப்பராக பார்த்திங்கன்னா நீங்களே வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய கேப்பை வச்சு டோர் ஸ்டாப்பர் ரெடி பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம்.
நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா மழை காலத்தில் வந்து துவைக்க முடியாது. அதே மாதிரி வெயில் வரும். சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட்லாம் வந்து வின்டர் சீசனில் கொஞ்சம் க்ளவுடியாக இருக்கும். அப்படியே மேட்டு துவைச்சு போட்டாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து காயாது. அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம இதை க்ளீன் பண்ணாமலும் இருக்க முடியாது. அதுக்கு வந்து சூப்பரான ஒரு டிப் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற டால்கம் பவுடர் வந்து எடுத்துக்கோங்க. என்ன டால்கம் பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல. இதை வந்து லைட்டாக இதில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடிய வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் பேக்கிங் சோடாவும் வந்து ஆட் பண்ணிக்கணும். நான் வந்து அந்த கிளிப் வந்து பார்த்திங்கன்னா டெலீட் ஆயிடுச்சு. அதனால தான் சேர்க்க முடியல. ஸோ கொஞ்சம் பவுடர், கொஞ்சம் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. பேக்கிங் சோடா ப்ளஸ் பவுடர் இது 2 மட்டும் இருந்தால் போதும். இது 2த்தையும் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா ப்ரஷ்ஷு, இதை வச்சு அந்த மேட்டில் வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி ஸ்க்ரப் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி பண்ணுறனால உங்களுக்கு மேட்டில் இந்த கிளைமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். ஏன்னா நம்ம சரியாக வெயிலில் காயாத்தனால அதில் ஈரம் இருக்கிறனால. ஸோ இந்த பவுட்ரு வந்து வாட்டரை அப்சர்வ் பண்ணிக்கும். நல்ல ஒரு உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸ்மெல்லை வந்து பார்த்திங்கன்னா. அதே மாதிரி பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கனால எல்லா வந்து உங்களுக்கு அந்த கிருமி வைரஸ்லாம் இருந்துச்சுன்னா கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ கையால் நம்மளால் அப்பப்போ துவைக்க முடியலன்னா கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பேக்கிங் சோடா, பவுடர் இது 2த்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பாக்ஸில் கூட நீங்கள் போட்டு வச்சுட்டு நீங்கள் மேட் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சைடு மட்டும் இல்லாமல் 2 சைடும் இதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். கொஞ்சமாக வந்து பவுடரையும் பேக்கிங் சோடாவும் போட்டுட்டு நல்லா ப்ரெஷ்ஷை வச்சு நீங்கள் தேய்ச்சி விட்டிங்கன்னா அதில் இருக்கிற அழுக்கும் வந்து பார்த்திங்கன்னா போயிடும். அதில் தேவையில்லாமல் ஏதாவது கிருமி அதெல்லாம் இருந்துச்சுன்னா கூட வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா உங்களுக்கு ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வச்சு நம்ம நல்லா தேய்க்கிறனால அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டைல்ஸில் வந்து வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை தொடப்பம் வச்சு பெருக்கி எடுத்து நீங்கள் தூக்கி போட்டுடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். ஸோ அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேஸ் ஸ்டவ் வந்து சம்டைம்ஸ் பற்ற வைக்கும்போது பர்னரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு மட்டும் அந்த ஃபயர் வந்து வராது. அது ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம சமைக்கும் போது பால், டீலாம் ஏதாவது கொட்டி இருந்துச்சுன்னா அந்த பர்னரில் போய் விழுந்துடும். நம்ம கேஸ் ஸ்டவ் வந்து டெய்லி கூட க்ளீன் பண்ணிடுவோம். பட் பர்னரை வந்து நம்ம டெய்லி க்ளீன் பண்ண மாட்டோம் இல்லையா? ஸோ 15 days ஒன்ஸ் அந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் தான் க்ளீன் பண்ணுவோம். ஆனால் திடீர்னு நம்மளுக்கு இந்த மாதிரி அடைப்பு வந்துருச்சு அப்படின்னா உடனே நீங்கள் அது எப்படி வந்து கிளியர் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஏதாவது சமைக்கிறதுக்கு வந்து பர்னர் வந்து பற்ற வைக்கிறீங்க. அந்த டைமில் வந்து சரியாக உங்களுக்கு நெருப்பு வந்து ஒரு சைடு மட்டும் வரலைன்னா அந்த சைடில் மட்டும் இந்த மாதிரி டூத் பிக்கை வச்சு குத்தி விடுங்க. ஏன்னா ஏதாவது ஃபுட் பார்ட்டிகல்ஸ் போய் அந்த ஹோல்ஸில் வந்து அடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த சைட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெருப்பு வந்து சரியாக வராது. ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து இந்த ஃபயர் வந்து சரியாக வராமல் இருக்கிறதுக்கு காரணம். ஸோ எந்த சைடில் உங்களுக்கு நெருப்பு வந்து ரொம்ப ஸ்லோவாக டல்லாக வருதோ அந்த இடத்துல வந்து இந்த டூத் பிக்கை வச்சு லைட்டாக நீங்கள் குத்தி விட்டிங்கன்னா அதில் இருக்கிற ஃபுட் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிமூவ் ஆயிரும். ஸோ இந்த டூத் பிக்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழுக்காக இருக்கும். உங்களுக்கு வீடியோவில் சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் பற்ற வச்சிங்கன்னா உங்கள் பர்னர் வந்து சேமாக ஒரே லெவலில் வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு வந்து வரும். ஸோ இன்ஸ்டண்ட்டாக வந்து நீங்கள் உங்கள் பர்னரில் வந்து நல்லா நெருப்பு வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் பண்ணி இந்த டிப்லேருந்து ஏதாவது ஒரு டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.